அடுத்த போட்டியாளர் வந்து பாலாஜி. அவர் வந்து வாழ்க்கையில் நீ அதிரடி சிங்கர் மேடைக்கு வந்தோன்னு நீ பெரிய உயரத்துக்கு போவேன் உங்க அம்மா சொல்லியிருக்காங்க போல இருக்கு. எப்ப மேடை ஏறினாலும் குதிச்சுட்டே இருப்பாரு பாவம். ஏன்னா உயரத்துக்கு போறேன் அப்படிங்கறதுனால. அதனால எங்க நம்ம நடுவர்ல ஒருத்தரான விஜயானி சார் என்ன சொன்னாரு, நீ இனிமேல் அதிரடி சிங்கர் மேடையின் மூலமாக ஜம்பர் பாலாஜி என்று பெருமையுடன் அழைக்கப்படுவாய் அப்படின்னாரு. ஹாய், நான் பாலாஜி. இப்போ இனிஷியல் லெவல்ல இருந்து ஓரளவுக்கு ஒரு டாப் 10 வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்போது ஆடிஷன் லெவல்ல நாங்கள் என்டர் ஆகும்போது ப்ரோக்ராம் பத்தி சுத்தமாக ஐடியா கிடையாது. சரி, இட்ஸ் அ நார்மல் சிங்கிங் ஷோ அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தோம். இவ்வளோ பேருக்குள்ள நம்ம உள்ள போவோமா அப்படின்னு நிறையா ஒரு பயம் கலந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் நிறைய இருந்தது. அங்க வந்த அப்புறம் தான் அந்த ஸ்டேஜ்ல என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் இது என்ன லெவல் ஆஃப் ப்ரோக்ராம், இது என்ன ஐடியா வச்சிருக்காங்க, பெர்ஃபார்மிங் பண்ணணும், அது இல்லாம சிங்கிங்கும் நல்லா பண்ணணும். ஸோ ரெண்டும் கலந்த மாதிரி நீ வந்து ஒரு பெர்ஃபார்மரா இருக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கான்செப்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் பண்ண பாட்டு ஸ்டேஜ்ல இளமை இதோ இதோ இளமை இதோ இதோ இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் இளமை இதோ இதோ இளமை இதோ இதோ லல்லா 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 மதுரைக்கு போகாதடி அந்த மல்லிப்பூ கண்ண வைக்கும், தஞ்சாவூர் போகாதடி தர ஆட்டாமதம் நிற்கும். அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. மொத்தத்திலே சந்தோஷ வெப்பத்திலே கல்லாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே. இப்போ டாப் 10 லெவல்ல இருக்கும் எல்லாருமே, ஒரு 10 பேர். இங்கேருந்து ஒரு 4 பேர் தான் செலக்ட் ஆகி ஃபைனல்ஸ் போறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு நானும் இந்த ஜேர்னில ரொம்ப ஹாப்பியா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ.